இலங்கையின் தென்கிழக்காக காணப்பட்ட தாளமுக்க பிரதேசம் தீவிரமடைந்து தாளமுக்கமாக மாற்றமடைந்துள்ளது. இந்த தாளமுக்கம் மட்டக்களப்பில் இருந்து தென்கிழக்காக சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த தாளமுக்கமாக மாற்றமடையும். அதனைத் தொடர்ந்து வரும் 18 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து, அதாவது நாளை அளவில் சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூறாவளிக்கு யெமன் நாட்டினால் பரிந்துரைக்கப்பட்ட டித்வா, அதாவது இயற்கையில் அமைந்த ஏரி எனும் பெயர் சூட்டப்படலாம். இதன் தாக்கத்தின் காரணமாக நிலவுகின்ற பலத்த காற்றுடன் கூடிய கனத்த மழை நாடு முழுவதிலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனபடியினால் பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்குகின்ற எதிர்கால அறிவுறுத்தல்களை கவனத்திற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாடு முழுவதிலும் வானம் முகில் சரிந்து காணப்படுவதுடன் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 200 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை கவனத்திற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும். அடிக்கடி மணித்தியாலத்துக்கு காற்றின் வேகம் 60 முதல் 70 கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையிலிருந்து மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.5 தொடக்கம் 4 மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடும். இது தரைப்பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது.